டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சமணர் படுக்கை போகிற என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து சித்தன்னவாசல் படகு சவாரி தான். ஆக்சுவலாக இந்த இது பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்களா, இதுதான் இந்த இடம் தான் போட்டிங் போகிற இடம். இந்த போட்டிங் போகிறேன்னு சொல்லி யாரும் ஏமாந்து வந்துடாதீங்க. சரியான வெயில் பார்த்தீங்களா, தரையை ஃபுல்லாக தெரியுது. போட்டிங்கில் சுத்தமாக போக முடியாது. தண்ணி பார்த்தீங்கன்னா முழங்கால அளவு தான் இருக்குது. கரெக்டாக முழங்கால அளவு தான் தண்ணி இருக்குது. போட்டிங்கே போக முடியாது. போட்டிங்கு வரணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு வந்துடாதீங்க. இப்போ இங்கேருந்து தான் போட்டிங் தான் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைமு நான் இங்கே வர்றது. ஃபுல்லாக வெயில், பயங்கரமான வெயில், ரொம்ப சூடு ஓவராக இருக்குது. பூரா தண்ணி வற்றி போய் எவ்வளோ வற்றிட்டு பாருங்கள். கரெக்டாக முட்டிங்க அளவுக்கு தான் தண்ணி. போட்டிங்லாம் போகவே முடியாது. அந்த போட்டுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கவுத்து வச்சுருக்காங்க. இது நல்ல அழகான பாதை மாதிரி தெரியுது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் நீங்கள் அங்கே இங்கே போகலாம் ஃப்ரெண்ட்ஸு. மேலே மலை உச்சிக்கு போகலாம். சமணர் படுக்கை இருக்கு இல்லையா, பெரிய குகை, அங்கே பார்க்கலாம். அங்கெல்லாம் போகலாம். அந்த பிபி சுகர் இருக்கிறவங்க தயவு செஞ்சு அந்த வெயிலில் மட்டும் மேலே போயிடாதீங்க. ரொம்ப கஷ்டம், தலை சுற்றிடும். அவ்வளோ ஹைட்டு ஏறணும். கிட்டத்தட்ட 250லேருந்து 270 படிக்கிட்டு போயிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஏறுறதுக்கு. ரொம்ப ஹைட்டு. அந்த உச்சி மலையில் உச்சிக்கு மட்டும் யாரும் கொஞ்சம் போக விடாமல், கொஞ்சம் அலோவ் பண்ணாமல் இருக்கிறாங்க. காற்று ரொம்ப ஓவராக அடிக்குமாங்க மேலே. இங்கே பாருங்கள், எப்போயோ காலையில் ஒரு பஸ்ஸு, ஈவினிங் ஒரு பஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து குளக்கரை. போட்டிங் போகிறோம் இல்லையா, அந்த குளம் இருக்கு இல்லையா, அந்த குளத்தோட கரை தான் இது. பாதுகாப்பு இங்கேயும் இல்லை. திருமயம் கோட்டையில் கூட இதே மாடல், இதே டிசைன், இதே கலர் தான் ஃபென்சிங். அங்கே கூட இதே தாங்க ஃபென்சிங்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படிக்கட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் மேலே போகிறதுக்கு, சமணர் படுக்கைக்கு போகிறதுக்கு உண்டான வழிகள். மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபென்சிங்கு, எல்லாமே பாதுகாப்பு தான் போட்டிருக்காங்க. ஃபென்சிங்கு பெரிய ரொம்ப நீளமாக இருக்கும். அந்த ஃபென்சிங்கு ஒட்டியதை பார்த்தீங்களா எவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இங்கே மரம் இருக்காது, ஒரு மணல் இருக்காது. ஃபுல்லாக பாறை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் பாறை தான். இங்கே பாருங்க, பூரா கல். இந்த இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அதான் என்ட்ரன்ஸ். சமணர் படுக்கைக்கு மேலே போகிறதுக்கு உண்டான படிக்கட்டு தான் என்ட்ரன்ஸ். இந்த படிக்கட்டு வழியாக தான் மேலே ஏறி போகணும். ஆனால் ரொம்ப கஷ்டம் மேலே போகிறது. வெயில் நேரத்தில் காலையில் 7 மணிக்கெலாம் போயிட்டோன்னா அங்கே ஈவினிங் ஒரு 3 மணிக்கு வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் கீழே இறங்கி வந்துடலாம். இது அழகான வெள்ளை நிறத்தில் ஒரு தாவரம், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. சமணர் படுக்கைன்னா மேலே அப்படியே செதுக்கியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தரையிலேயும் காடி மாதிரி வச்சு செதுக்கியிருப்பாங்க. 7 அடி ஹைட்டு, ஒரு 6 அடி அகலத்தில், அந்த மாதிரி செதுக்கியிருப்பாங்க. ஒவ்வொரு படுக்கைக்கும் கேப் விட்டுருப்பாங்க. பாறையிலே இந்த பாறையிலே படிக்கட்டெலாம் செதுக்கிறாங்களே, அதே மாதிரி படுக்கையை வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க. அதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 அடி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நேரில் போய் பார்த்தா அது நல்லா தெரியும். ரோடு ஒரே சம நீளமான ரோடு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மலை போகிற மக்கள்லாம் கொஞ்சமாக போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்களா, போட்டிங் போகிற சொல்லி வந்துடாதீங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டில் கவுத்து போட்டிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பார்க் இருக்குது, சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. அது பார்த்தா ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். அதை அங்கேயும் போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை நான் உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இது வந்துட்டு குளக்கரை, போட்டிங் போகிற குளக்கரை இருக்கு இல்லையா, இந்த பார்த்திங்கன்னா இந்த குளத்தோட இந்த கரை தான் குளக்கரைன்னு சொல்லுவாங்க.
சுத்தமாக தண்ணி இல்லை. இங்கே பாருங்கள், மக்கள் வந்து ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது சம்மருங்கிறதுனால இந்த மாதிரி போட்டிங் இல்லை. மேலே வெயில் வேறு பயங்கரமாக அடிக்குது. பாறை ஃபுல் அண்ட் ஃபுல் பாறை. அதான் கொஞ்சம் யோசிக்கிறாங்க உங்களுக்கு மக்கள். பார்த்திங்கன்னா மக்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா 10-15 வருடம் 10 வருடம் இப்போ அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. இதை பாருங்கள், ஃபுல் ஜூம் வச்சு எவ்வளோ தான் தெரியுது. ஆனால் ஃபென்சிங் மட்டும் நல்லா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே உச்சி மலையில். குகை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குமா. சமணர் படுக்கை எல்லாமே சூப்பராக இருக்குமா. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இதுதான் ஃப்ரெண்ட் இந்த உச்சி. இந்த உச்சிக்கு தான் யாருக்குமே கொஞ்சம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப காற்றடிச்சு ஆலையை தள்ளி விட்ருமா. அவ்வளோ காற்றடிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து ஜாக்கிரதையாக தான் போய்ட்டு வரணும். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கு அந்த பூங்கா பற்றி அப்லோட் பண்ணுறேன். அது கொஞ்சம் பார்க்குறது நல்லாயிருக்கும். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.